அடிமாலி தாலுகா மருத்துவமனையில் தொடங்குவதற்கு லட்சியமிட்டுள்ள டயாலிசிஸ் யூனிட் விரைவில் தொடங்க வேண்டுமென்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய பிளாக்கில்தான் டயாலிசிஸ் யூனிட் தொடங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடிமாலி தாலுகா மருத்துவமனையில் தொடங்க லட்சியம் வைத்துள்ள டயாலிசிஸ் யூனிட் விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. மருத்துவமனையின் பாகமாக கட்டப்பட்டுள்ள புதிய பிளாக்கில்தான் டயாலிசிஸ் யூனிட்டிற்காக இடம் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் மேல் பகுதியில் தான் டயாலிசிஸ் சென்டர் கொண்டு வரப்படும். இதன் பாகமாக உள்ள வேலைகள் விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை വലുവടൈந்துள்ளது. ഇപ്പോൾ തൽക്കാലം അടിമാലിയിലെ സ്വകാര്യ ഹോസ്പിറ്റലുകളിലാണ് ഇത് ചെയ്യുന്നത്. ഓരോ മാസവും 1000-ന് മുകളിൽ ഡയാലിസിസ് പേഷ്യൻസാണ് അടിമാലി മേഖലയിൽ മാത്രമുള്ളത്. ഇടുക്കി ജില്ലയിൽ വ്യാപകമായിട്ടുണ്ട്. പ്രത്യേകിച്ച് അടിമാലി മേഖല എന്ന് പറയുന്നത് തോട്ടമേഖല അടക്കമുള്ള നിരവധി ആദിവാസി കുടികൾ അടക്കമുള്ള സ്ഥലമാണ്. അവരുടെയൊക്കെ ആശ്രയം എന്ന് പറയുന്നത് അടിമാലി താലൂക്ക് ആശുപത്രിയാണ്. വലിയ പ്രതീക്ഷയാണ് ആളുകൾ നോക്കിക്കണ്ടിരുന്നത്. പക്ഷേ കെട്ടിട സമുച്ചയം എല്ലാം ഉണ്ടാക്കിയിട്ടിട്ട് വർഷങ്ങൾ കഴിഞ്ഞു. പക്ഷേ അവിടെ ടാങ്ക് അടക്കമുള്ള സംവിധാനങ്ങൾ ഒരുക്കാനുള്ള താമസമാണെന്നാണ് അധികൃതർ പറയുന്നത്. പക്ഷേ അത് അംഗീകരിക്കാൻ പറ്റാത്തൊരു കാര്യമാണ്. ഇത്രത്തോളം വർഷങ്ങളായിട്ടും ഈ ഇടുക്കി ജില്ലയിലെ പ്രത്യേകിച്ച് ഈ ഹൈറേഞ്ച് മേഖലയിലുള്ള ആളുകളുടെ ഒരു അവഗണനയായിട്ടാണ് നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നത്. தாலுகா மருத்துவமனையில் டயாலிசிஸின் வசதிகள் செய்தால் சாதாரண மக்களுக்கும் அது உதவியாக அமையும். தற்போது நோயாளிகள் தனியார் மருத்துவமனையை தான் நம்பியுள்ளனர். அடிமாலி தாலுகா மருத்துவமனையில் டயாலிசிஸ் யூனிட் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. புதிய பிளாக்கில் கட்டிடத்தின் ஃபயர் அண்ட் சேஃப்டியின் பாகமாக உள்ள வேலைகள் நிறைவு செய்யாததை சென்டர் தொடங்க காலதாமதம் ஏற்படுத்துவதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.